பிரைஸ் லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி சங்கீதம் 42 2ஆம் வசனம். சாம்ஸ் 42 வேர்ட்ஸ் 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு தாகம் இருக்கிறதா? ஒரு மனுஷன் சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நமக்கு சொல்ல முடியுமா தேவ பிள்ளையே? இந்த கால நேரத்தில் நீ கஷ்டம், கவலை, வேதனை, துன்பங்கள், குறைகள், ஆமேன், ஐயோ நிறைய பேசிக்கொண்டு இருக்கிறோம். என்ன செய்கிறது தெரியாம தவிக்கிறோம். ஆண்டவரே, யாரும் எனக்கு இல்லையே, நீ தவித்து கொண்டு இருக்கிறதா? ஆனா இயேசுவின் சமூகத்தில், தேவ சமூகத்தில் இயேசுவோடு சேர்ந்து நடக்க நீ இன்றைக்கு ஆயத்தமானால் நீ விரும்புகிற காரியங்கள் வாய்க்க செய்யும். சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். என்னதா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும்படிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு நாம் இந்த வசனம் சொல்றது போல தாகமாய் இருப்போம், அவரோடு சேர்ந்து நடப்போம். அதுக்காக நாம் ஆயத்தமாவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.